அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவிடமிருந்து நாம் பலவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் தொடரில் இன்று இயேசுவிடமிருந்து மதிப்பீடுகளை கற்றுக்கொள்வோம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உலகின் மாபெரும் அறிவியலாளர். அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒப்புமை கொள்கைக்கு பிறகு உலகத்தை, இயற்கையை, மனிதர்களின் உறவை பார்க்கின்ற பார்வையை அவருடைய அறிவியல் பார்வை மாற்றி போட்டது. நத்திங் இஸ் அப்சல்யூட், எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ். இந்த உலகில் நிலையானது எதுவுமே இல்லை கடவுளை தவிர, மற்ற அனைத்தும் ஒப்புமைக்கு உள்ளானவையே என்கிற ஒரு புதிய பார்வையை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ஒப்புமை கொள்கை அறிமுகப்படுத்தியது. எனவே இந்த உலகில் அனைத்தையும் நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும். இயேசு ஒரு செய்தியை சொல்கிறார், பலி ஒப்பு கொடுப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த மதிப்பீடு, விழுமியம். அதே போல் இரக்கம் என்பது இன்னொரு மிகச்சிறந்த விழுமியம், மதிப்பீடு. ஆனால் இவை இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இரக்கமே மேலானது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். மத்திய நற்செய்தி 9:13 நாம் வாசிக்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். பலி மேலானது, ஆனால் பலியை விட இரக்கம் மேலானது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றில் ஒன்று நம் வாழ்வின் மதிப்பீடுகளை ஒப்புமைப்படுத்துவது, வரிசைப்படுத்துவது, அவற்றில் எவையெல்லாம் மேலானவை, எவையெல்லாம் மிக உயர்ந்தவை என்பதை நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதும் ஒன்று. இயேசு சொல்கிறார், பலியை விட இரக்கம் மேலானது. எனவே நாம் நம்முடைய திருப்பலி பங்கேற்பு, நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய இறை வேண்டல்கள், இவை அனைத்தையும் விட அன்பும் பரிவும் இரக்கமும் மேலானவை என்பதை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.